ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பர்வும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பர்வும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா.
ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாள் ஆராதனையின் வாயிலாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நாமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிக துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வழிபரமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியாய் இருக்கிறது. சர்வபூமியின் மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம். கிருபை நிறைந்தவரான எங்கள் அன்பின் இயேசுவே, மகிழ்ச்சியான இந்நாளின் ஆராதனை நேரத்திற்காக நன்றி சொல்லுகின்றோம். பரிசுத்த ஆராதனையிலே பங்கேற்கின்ற வாய்ப்பை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கினதற்காக உம்மை போற்றுகின்றோம். சென்ற நாட்களின் வாழ்வுகளில் ஒவ்வொருவரையும் பத்திரமாக பாதுகாத்து வந்தீர், ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். அன்பின் இயேசுனுடைய கிருபையை, இரக்கத்தை, அன்பை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அனைவரும் உணர்ந்து கொள்வதற்கு அருள் புரிந்தீர். இந்த ஆராதனையிலே பாடுகின்ற பாடல்கள், வாசித்து தியானிக்கின்ற திருமறை வசனங்கள், ஏறெடுக்கின்ற ஜெபங்களிலே கர்த்தருடைய ஆற்றலையும் கிருபைகளையும் நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்பின் இயேசுவே, இந்த நாள் ஆராதனையிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்கேளும் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் முதலாவது பாடல் இணைந்து பாடுவோம். பாமாலை 1. அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர். அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர். பிரதான தூதர் முன்னே தம்முகம் பாதம் மூடியே சாஷ்டாங்கமாக பணிவார். நீ தூய தூய எண்ணுவார். அப்படியான தூசியும்
கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அதீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவராகவும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவருமாக இருக்கின்றார். நம்ம இயேசு கிறிஸ்து முன்பதாக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த மக்களாக தாழ்மைப்படுத்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். வார்த்தைகளினால், செயல்களினால், சிந்தனைகளினால் தவறு இருக்கின்றோம் என்றால் அவற்றை நாம் மனப்பூர்வமாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசுவானவர் அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்தப்படுத்துவதற்காக நாம் அவரிடத்தில் ஜெபிப்போம். இயேசுவே, என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய சிந்தனையிலும் வார்த்தையிலும் செயல்களிலும் புதுமைகளை காண நான் விரும்புகிறேன். எனக்கு புதுமையான கிருபைகளை எனக்கு தந்தருளுவீராக என்று நாம் அன்றாடுவோம். தன் பாவங்களை மறைப்பவர்கள் வாழ்வு வருவதில்லை. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுபவர்களோ கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தையும் நல்வாழ்வையும் பெற்றுக் கொள்வார்கள். பாவறிக்கை ஜெபத்தின் முதலாவது ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே,
தேவரே எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான சகல காலத்தையும் தமது தூய ஆவியானவருடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமீன். அருளாளர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். சென்ற நாட்கள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றின ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் நினைவிலே நிறுத்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நமக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்திற்காக, நன்மைகளுக்காக, பணிவிடைகளுக்காக, பயணத்தில் அருளிய பாதுகாப்பிற்காக நன்றி சொல்லுவோம். இந்த ஆபத்து நிறைந்த சூழல்களிலெல்லாம் கர்த்தர் அவருடைய திருவசனங்களை தந்து நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வருகின்றார். மனதளவில் சரீர அளவில் சோர்வுற்றிருந்த வேளைகளிலே கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னத்தினால் நம்மை ஆட்கொண்டு நமக்கு வேண்டிய பலனை அருளி இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய பெற்றோருக்காக, வாழ்வு துணைக்காக, பிள்ளைகளுக்காக, நல்ல உறவுகளுக்காக இயேசுவை நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். தேசத்தை ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் நியமித்திருக்கிற தலைவர்களுக்காக நன்றி சொல்லுவோம். இந்நாட்களிலே கொரோனா பலகீனத்தின் தடுப்பு பணிவிடைகளிலே தங்களை ஒப்படைத்து பணிவிடை ஆற்றிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு துறையின் பணிவிடையாளர்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தரை மட்டுமாக நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணியை போன்று காத்து வந்தார். இந்த ஆராதனை வேளையிலும் நாம் பங்கேற்க கர்த்தர் கிருபை செய்ததை நினைந்து நாம் இயேசு கிறிஸ்துவான நாம் இரட்சகரை நோக்கி பார்த்து நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அனைவரும் இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 20வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரையிலும் முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 18 20வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரையிலும். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரே சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரே என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இணைந்து படிப்போம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் உடன்படப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கீழகமாய் இருக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாய்
காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். முதலாவது திருமறை பகுதி. வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் முதல் அந்த அதிகாரம் முடியும் வரையிலான வசனங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் முதல் அந்த அதிகாரம் முடியும் வரையிலான வசனங்கள். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாய் இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். படிக்கும்படியான திருமறை பாடம் படிக்க முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ திருமறை பாடம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் துவங்கி 13வது வசனம் முடிய. பரிசுத்த மார்க்கு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் துவங்கி 13வது வசனம் முடிய. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கே ஆகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். திருமறை பகுதிகள் படித்து நிறைவேற்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்பவரான எங்கள் அன்பின் இயேசுவே, இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் அனைவரும் இணைந்து எங்கள் இரட்சகரான இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் பதில் தருகின்ற ஆண்டவராக இருக்கிறேன். இப்போது நாங்கள் ஆபத்தின் சூழல்கள் மாற வேண்டும், நோயின் தாக்குதலில் இருந்து தேசம் விடுதலையாக்கப்படவும் மக்கள் இந்த பாதிப்புகளில் இருந்து காப்பாற்றப்படவும் நாங்கள் இடத்தில் ஜெபிக்கின்றோம். உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிற இந்த நோயை
இயேசுவே நீர் இறங்கி அதை முற்றிலுமாக அகற்றும்படியாக மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. இறங்குகின்ற ஆண்டவர், மனதுருகின்ற ஆண்டவர். மக்கள் சந்திக்கின்றதான இந்த வேதனையின் சூழல், நெருக்கமான சூழல்கள், கடினமான ஒவ்வொரு சூழல்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெறுகின்ற மக்கள், நோயில் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற மக்கள் எல்லோரும் நல்ல சுகம் பெற்று திரும்பி வருவதற்கு கர்த்தர் அருள் புரிவீராக. உலக தலைவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் எடுக்கப்படுகின்றதான பாதுகாப்பு ஒழுங்குகளிலே உம்முடைய கிருபையின் பிரசன்னம் நிறைவாக இருந்து அது மிகவும் பயங்கர விதத்தில் கர்த்தர் காணப்பட உதவி புரிவீராக. ஒவ்வொரு தலைவர்களும் சரீர அளவில் புதிய பலனை கர்த்தர் அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தடுப்பு பணிவிடைகளிலே தங்களை ஒப்படைத்து இரவு பகல் என்று பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவமனை துறையின் பணிவிடையாளர்கள், சுகாதார துறையினர், காவல் துறையினர், தன்னார்வ பணிவிடையாளர்கள், அரசு சார்ந்த பணிவிடையாளர்கள் என்று தங்களை ஒப்படைத்து பணிப்பொறுப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே சரீரளவிலும் மனதளவிலும் திடபலன் அருளி அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் வாழ்கின்ற யுஏஇனுடைய இந்த எமிரேட்ஸைக்காக ஜெபிக்கிறோம். எமிரேட்ஸிலும் இருந்து இந்த பலகீனம் முற்றிலும் அகற்றப்படவும் மக்கள் பாதுகாப்பாக வாழவும் கர்த்தர் அருள் புரியும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். யுஏஇனுடைய எல்லா எமிரேட்ஸையும் கர்த்தர் உம்முடைய கிருபையினாலே நடத்தி எல்லா பகுதிகளில் இந்த நோயின் தாக்குதல் முற்றிலும் அகற்றப்பட துணை செய்வீராக. ஒவ்வொரு இடத்தில் உள்ள மன்னர்கள், ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் எல்லோரையும் கண்ணோக்கி பார். அவருடைய எல்லா முழுமையான பணிவிடைகளை நிறைவேற்றுவதற்கான கிருபைகளை தொடர்ந்து தாரும். எங்கள் தாயகத்திற்காக ஜெபிக்கிறோம். தாயகத்தினுடைய எல்லா மாநிலங்கள், மாவட்டங்கள், ஊர் பகுதிகள் என்ற நோயின் பரவுதல் இருக்கின்ற வேளையிலே கர்த்தர் இறங்கி அந்த இடத்தில் உள்ள நோய் பரவுதலை முற்றிலுமாக மாற்றி வெகு விரைவிலே மக்கள் நலமான வாழ்வுக்கு, இயல்பான சூழலுக்கு திரும்புவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக மன்றாடுகிறோம். மக்களுடைய வறுமையின் சூழல்கள், பணி வாய்ப்புகளுக்கு செல்ல இயலாமல் இருக்கிறவர்கள், வாழ்வாதாரங்களை முற்றிலும் இழக்க கொடுத்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் உணவு தந்து தங்குகின்ற இடங்களிலே வேண்டிய பராமரிப்புகளை அருளி கர்த்தர் காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு கர்த்தாவே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற அன்புக்குரிய ஒவ்வொருவரும் சிகிச்சைகள் பெற இயலாமல் கஷ்டப்படுகின்ற மக்கள் உண்டு. இல்லங்களிலிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை கண்ணோக்கி பாரும். உடைய பலப்படுத்துகின்ற கரம் வல்லமையுள்ள ஆண்டவர் இறங்கி அந்த மக்களை குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முதுமையின் பெற்றோர், முதுமையின் நாட்களில் இருக்கிற சோர்வுகளுக்கெல்லாம், பலகீனங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம். அன்பு இயேசுவே, இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்கள் சொந்த ஊர்களில் இருந்து இந்த தேசம் வந்து பணிவிடை பொறுப்புகளிலே தங்களை ஒப்படைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப மக்கள், தனிநபர்கள் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அன்பு தொடர்ந்து தம்முடைய மக்களை ஆட்கொள்ளட்டும். போகின்ற வருகின்ற இடங்களிலே பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவருடைய பிரசன்னம் முன்பதாக கடந்து சென்று பாதைகளை செவைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நல்ல பணி வாய்ப்புகளை தொடர்ந்து தாரும். பணிபோக்கு வேண்டிய நல்ல சம்பளங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று நல்ல வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அருள் புரிவீராக. பணி வாய்ப்புகள் இழந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரும். துக்கம், துயரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பெறவும், பணி வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப்பெறவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கேம்பிலே தங்கி வாழ்ந்து தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் அங்குள்ள எல்லா காரியங்களும் பாதுகாப்பாகவும், அமைதி நிறைந்ததாகவும், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் காணப்பட கர்த்தர் உதவி புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் இயேசுவே, திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்நாள் ஆராதனையிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் உடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போதுமானவர், அவரே எங்களுக்கு போதும் என்று சொல்லுகின்ற ஒப்படைப்போடு தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள அருள் செய்வீராக. விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல் ஜபத்திலும் உறுதியாக நின்று கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றி வாழ அனைவருக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய கல்வியிலே கர்த்தர் கொள்ளுகிறோம். கல்வியிலே கொடுத்திருக்கிற வெற்றிகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். +2 எக்ஸாம் எழுதிய பிள்ளைகள்
ஆண்டவரால் மட்டும் நடத்தப்படவும், பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறுவதற்கும் கர்த்தர் கிருபை செய்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள காலேஜ் கல்விக்கும் பிள்ளைகள் எடுக்கின்ற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். அன்பின் இயேசுவே, குழந்தை செல்வங்களை தந்து நீர் ஆசீர்வதிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொண்டு பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் உம்முடைய நாமத்தை ஆலய பிரகாரங்களிலே சென்று மகிமைப்படுத்தி ஆராதனை செய்வதற்குள்ள வாய்ப்புகளையும் கர்த்தர் எங்களுக்கு அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் அனைவரும் இணைந்து இரட்சண்ய கீதங்கள் பாடல் பாடுவோம். 197வது பாடல், நானும் என் வீட்டார் இருந்தால் கர்த்தரையே சேவிப்போம் என்று 197வது இரட்சண்ய பாடல்கள் இணைந்து பாடுவோம். நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, கர்த்தரையே சேவிப்பாரு ஆராதென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பாரு ஆராதென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாயே இன்று தீர்மானம் செய்வார், யாரை நீ சேவிப்பாயே இன்று தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார், அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார், மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா, மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய வசனங்களினாலே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக தலைவணங்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்தவரான அன்பின் இயேசுவே, உம்முடைய திருவசனத்தை நாங்கள் தியானிக்கின்றோம். இந்த வசனத்தினூடாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற அடியனை மறைத்துக் கொள்ளும். உடைய மக்கள் தாங்கள் தியானிக்கின்ற வசனத்தினாலே தொடர்ந்து பலப்படுத்தப்படவும்,
தொடர்ந்து புதிய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். இந்நாளில் இறை மக்கள், கிறிஸ்துவின் தூதுவர்கள், people of God, ambassadors of Christ என்ற சிந்தனையில் நாம் கர்த்தருடைய வசனங்களை தியானிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது திருவசனம். நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாய் இருக்கிறோம். We are therefore Christ ambassadors. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்நாட்களில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்த ஒருவராக காணப்படுகின்றார். ஆகவே அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்துவை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு தூதுவன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். We are therefore Christ ambassadors என்று அவர் குறிப்பிடுகின்றார். அம்பாசிடர்ஸ், தூதுவர், மெசஞ்சர்ஸ், செய்தியை தருபவர், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரே கருத்து நிறைந்த வார்த்தைகளாக காணப்படுகிறது. ஒவ்வொரு நாடுகளிலும் தூதுவர் பணிவிடை ஆற்றுகின்ற மக்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். ஒரு நாட்டின் பிரதிநிதியாக மற்றொரு நாட்டிற்கு அனுப்பப்பட்ட அரசு உயர் அதிகாரிதான் இந்த தூதுவர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். A official messenger and representative, தங்கள் நாட்டை அவர்கள் பிரதிநிதித்துவம் செய்வதும் அதன் சார்பாக அவர்கள் பேசுவதுமே அவர்களுடைய வேலையாக, பொறுப்பாக காணப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய நாட்டை குறித்து அதை மட்டுமே அவர்கள் சொல்ல வேண்டும், தெரிவிக்க வேண்டும், தங்கள் நாட்டை பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும். அதுதான் அவர்களுடைய முக்கியமான ஒரு கடமையாக காணப்படுகிறது. தேவனுடைய சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொண்டு செல்கின்ற கிறிஸ்துவின் ஸ்தானாபதி என்கின்ற ஸ்தானத்தையும் அதிகாரத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு கிறிஸ்துவனுடைய வசனத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஸ்தானாபதி என்று சொல்லுகின்ற ஒரு அந்தஸ்தை, அப்படிப்பட்டதான ஒரு உயரிய ஒரு அதிகாரத்தையும் கர்த்தர் ஒவ்வொரு இறை மக்களுக்கும் வழங்கி இருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவர்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஸ்தானாபதிகளாக, தூதுவர்களாக இருக்கின்றார்கள். God has entrusted us to be ambassadors for him. இயேசு கிறிஸ்துவின் தூதராக இருப்பது ஒரு மாபெரும் அழைப்பாக காணப்படுகிறது. ஒரு இயேசு கிறிஸ்துடைய தூதுவர் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு சந்தோஷத்திற்குரியதும், அது நம்முடைய வாழ்விலே ஒரு உயரிய நிலைமையில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே இறை மக்கள் என்பவர்கள் கிறிஸ்துவனுடைய ஒரு ஸ்தானாபதிகள். அதனை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு உன்னத பொறுப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு இறை மக்களும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகவே ஒவ்வொரு இறை மக்களுக்கும் கிறிஸ்து வைத்திருக்கிற பொறுப்பு, அவர்கள் ஸ்தானாபதிகள் என்ற பொறுப்பு, அம்பாசிடர்ஸ். அவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வசனத்தை, அவருடைய ஊழியத்தை, அவரை குறித்து சொல்லுவதில், அவர் தருகின்றதான செய்தியை மட்டுமே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிற இறை மக்கள். ஆகவே நாம் இதிலே மகிழ்ச்சி அடையவும், நாம் அதற்கென்று சொல்லி நம்மை மீண்டுமாக கர்த்தருடைய கரங்களிலே ஒப்படைத்து ஆண்டவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிற இந்த தூதுவர் என்று சொல்லுகின்ற அந்த பொறுப்புகளிலே நம்மை ஒப்படைப்போடு காணப்படவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய திருமறையிலே கூட பார்க்கும் பொழுது அநேக தூதுவர்களை அனுப்பி ஒரு செய்தியை பெற்றுக்கொள்ள விரும்பினார்கள் என்று திருமறையிலே பல தூதுவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறிப்பாக பார்க்கும் பொழுது மோசே என்பவர் ஏதோமின் அரசரிடத்தில் தூதுவரை அனுப்புகிறார். எண்ணாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனத்திலும் பார்க்கும் பொழுது
மோசே ஏதோ அரசரிடத்திலே ஒரு தூதுவரை அனுப்பி தன்னுடைய நாட்டு மக்கள் அவருடைய நாட்டிலே வழியாக பயணிக்க ஒரு அனுமதியை கேட்டு தூதுவரை அனுப்புகிறார். அது ஏதோமின் நாட்டிற்குள்ளாக அவர்களுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட இடத்திலே தன் நாட்டு மக்கள் நடந்து செல்ல வேண்டும். அதற்கு வேண்டிய பாதையை நீங்கள் எங்களுக்கு காண்பியுங்கள், அதற்கான அனுமதியை தாருங்கள் என்று சொல்லி ஒரு தூதுவரை அனுப்பினார். அந்த தூதுவர் இந்த செய்தியை போய் அங்கு சொல்லும் பொழுது அந்த மன்னர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் தரவே மாட்டேன், அவர்களுக்கு எதிராக அவர் புறப்பட, அவர்களுக்கு எதிராக தீங்கு விளைவிக்க அவர் முற்பட செய்கிறார் என்பதை 2வது புத்தகத்திலே நாம் காண்கிறோம். ஆக இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக எப்படி செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய திருமறை வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. முதலாவதாக பார்க்கும் பொழுது இறை மக்கள் நல் வழிகாட்டும் கிறிஸ்துவின் தூதுவர்களாக காணப்பட அழைக்கப்படுகின்றார்கள். இறை மக்கள் நல் வழிகாட்டும் கிறிஸ்துவின் தூதுவர்கள். எந்த இடத்தில் மக்கள் வழி திரும்பி செல்கின்றார்களோ, எந்த இடத்தில் பாதை தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்களோ, எப்படிப்பட்டதான வாழ்வு நன்மை பயக்கும் என்று தெரியாமல் திகைத்து போயிருக்கிறார்களோ, அவ்விடத்தில் கர்த்தருடைய மக்கள் நல் வழிகாட்டுகின்ற ஒரு கிறிஸ்துவின் தூதுவர்களாக செயல்பட ஆண்டவர் விரும்புகின்றார். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது மோசேவினுடைய வாழ்வுக்கு பிறகு யோசுவாவை இஸ்ரவேல் மக்களினுடைய தலைவராக கர்த்தர் ஏற்படுத்துகின்றார். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு அவருக்கு கிடைக்கிறது. அந்த தலைமை பொறுப்பை பெற்றுக்கொண்டு அவர் யோர்தான் ஆற்றை கடக்கின்றார். எரிகோவினுடைய வீழ்ச்சியை அவர் மூலமாக ஏற்படுகிறது. வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர்கள் போய் சேருகின்றார்கள். கானான் நாட்டில் பல பகுதிகளை கைப்பற்றி இஸ்ரவேலின் குலங்களுக்கெல்லாம் அவற்றை பிரித்து கொடுக்கின்றார்கள். இப்படியாக பல்வேறு பொறுப்பான பணிவிடைகளை யோசுவா தலைமையேற்று நடத்துகின்றார், நிறைவேற்றுகின்றார். மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய அதே ஆண்டவர் யோசுவாவின் வாயிலாகவும் தம் மக்களுக்கு கர்த்தர் துணையாக நின்று அவர் போரிட்டு வெற்றிகளை பல பெற்றுக் கொள்வதற்கு கிருபை செய்கிறார். அவர் யோசுவா என்று சொல்லுகின்றார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்று யோசுவாவிடத்தில் கர்த்தர் சொல்லி அவரை பலப்படுத்துகின்றார். இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு, மக்களை நல்வழி காட்டுகின்ற இந்த ஒரு தூதுவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவரை கர்த்தர் பலப்படுத்துகின்றார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று கூறுகின்றார் கர்த்தர். இந்த யோசுவா செய்ய வேண்டிய பொறுப்பான பணிவிடை, அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவற்றை ஜனங்களுக்கு சொல்லி மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். தன்னுடைய சுயமான வார்த்தைகள் அல்ல. ஒரு தூதுவர் தன்னுடைய சுயமான வார்த்தைகளை சொல்ல அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆண்டவர் என்ன வார்த்தைகளை சொல்ல விரும்புகின்றாரோ அதைத்தான் அவர் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த யோசுவா கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்ல முற்படுகின்றார். ஆண்டவர் சொன்னது, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகின்றார். நீ இடதுபுறம் வலதுபுறம் விட்டு விலகாதிருப்பாயாக, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, நீ எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியே நீ செய்ய வேண்டும். அப்பொழுது நீ ஒரு வெற்றியின் ஒருவராக, உன்னுடைய தூதுவர் பொறுப்பின் பணிவிடைகள் அதை ஜெயமாக காணப்படும் என்று கர்த்தர் அவரிடத்தில் சொல்லுகின்றார். அவ்வாறாகவே இந்த யோசுவா செயல்படுகின்றார். இவர் கானானில் செல்கின்றார். கானானில் தனித்தன்மையோடு தன்னுடைய ஜனங்கள் வாழ வேண்டும். கானானிய மக்களை போன்ற அல்ல, அங்கு கர்த்தருடைய மக்களாக, தங்களை பாதுகாத்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட மக்களாக,
தங்களை மட்டும் ஆபத்துகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் எதிரிகளின் தாக்குதல்களில் இருந்தும் காப்பாற்றிய ஆண்டவரை பின்பற்றுகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று அவர் எடுத்து சொல்லுகின்றார். யோசுவா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாமல் நீ இரு. 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார், கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். ஜனங்களை நல்வழிப்படுத்த அவர் சொல்லுகின்றார், நீங்கள் கர்த்தரையே பற்றி கொண்டு வாழுங்கள். யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சன்னதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை பார்த்து, கர்த்தர் அவர்களை ஆச்சரியமாக நடத்தி வந்த ஆண்டவரின் செயல்பாடுகளை எல்லாம் விளக்கி சொல்கின்றார். தங்கள் பிதாக்கள் சூழ்ந்த சமுத்திரத்தில் அவர் கர்த்தர் நடத்தியதையும், கர்த்தர் யோர்தானுக்கு அப்புறத்தில் குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்ததை எல்லாவற்றையும் விளக்கி சொல்லுகின்றார். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார், இப்படி நம்மை நடத்தி வந்த கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும், வேறு தேவர்களை சேவிக்கவே கூடாது என்று ஜனங்களிடத்தில் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துகிறார். அவருடைய வாழ்விலே ஆண்டவரை உறுதியாக பின்பற்ற அவர் துணை செய்கின்றார். ஆண்டவரை மட்டுமே நீங்கள் சேவியுங்கள் என்று சொல்லி மக்களுக்கு அவர் அறிவுரை கூறுகின்றார். அவரை சேவிப்பதுதான் சிறந்தது என்று கூறும் பொழுது ஜனங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் எல்லாம் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஜனங்களிடத்தில் சொல்லும் பொழுது ஜனங்கள் சொல்லுகின்றார்கள், நாங்களும் அந்த கர்த்தரை தான் சேவிப்போம், அவர்தான் எங்களுக்கு வேண்டும், அவர்தான் எங்களை மட்டும் ஆச்சரியமாக நடத்தி வந்தார். பயத்திலும் ஆபத்திலும் கஷ்டங்களிலும் எங்களுக்கு ஒன்றுமில்லாமல் இருந்த சூழலிலும் கர்த்தர் நடத்தி வந்தார். அவரைத்தான் நாங்களும் சேவிப்போம் என்று யோசுவா சொல்லும் பொழுது ஜனங்களும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், அவரைத்தான் சேவிப்போம். இறை மக்கள் கர்த்தருடைய தூதுவர்களாக அவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு தூதுவர்களாக செயல்படுகின்றதை இந்த யோசுவாவுடைய வாழ்விலே காண முடிகிறது. ஒவ்வொரு இறை மக்களுடைய பொறுப்பான ஒரு கடமை என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிற நாம் அதனை மக்களுக்கு கூறுகின்ற ஒரு பொறுப்பு, மக்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு நல்ல பொறுப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். அதற்கு நாம் தொடர்ந்து கடைபிடித்து வாழ ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற வேளையில் 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். gave us the ministry of reconciliation. இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, இறை மக்கள் ஒப்புரவு பணிவிடையாற்றும் கிறிஸ்துவின் தூதுவர்கள். இறை மக்கள் ஒப்புரவின் பணிவிடையை ஆற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவின் தூதுவர்களாக காணப்படுகிறார்கள். ஒப்புரவாகுதலுடைய ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கின்றோம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்டபின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்தினாலே நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். 14வது வசனத்தில் பார்க்கின்றோம், 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். கிறிஸ்துவுடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது. அவர் ஒவ்வொருவர் மீது வைத்திருக்கிற உண்மையான அன்பினால் நாங்கள் தொடப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்கிறார். அப்படி மரித்த அவர் எல்லார் மீதும் உண்மையான ஒரு அன்பை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய அன்பை குறித்து திருமறையின் வசனங்கள் அதிகமாக நமக்கு சொல்லித் தருகிறது. மத்தேயு
சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 23:37 பார்க்கின்ற பொழுது, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளிலே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனை தரமோ நான் உங்கள் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க ஆர்வத்தோடு இருந்தேன், ஆனால் உங்களுக்கு மனம் இல்லை. அவருடைய அன்பை நாம் வசனத்திலே காண்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கிறோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு இயேசுவிடத்திலே கேட்கும் பொழுது, எல்லா கற்பனைகளையும் நான் கடைபிடித்து பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கற்பனைகளை எல்லாம் கடைபிடித்துக் கொள், அவைகள் எல்லாம் நான் என்னுடைய சிறு வயது முதல் கற்றிருக்கிறேன். இயேசு அவரை பார்த்து சொல்லுகின்றார். அவரை பார்த்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு, அவர் மீது அதிக அன்பு கூர்ந்தவராக ஒரு குறை இன்னும் இருக்கிறது என்று கிறிஸ்துநாதர் சொல்லுகின்றார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, இயேசு பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் உட்கார்ந்து போஜனம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே பரிசேயர் அவரிடத்திலே வந்து, உங்களுடைய தலைவர் பாவிகளோடு போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறாரே என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. அவை பாவிகளை அதிகமாக அன்பு செலுத்துகின்ற இயேசு கிறிஸ்து. லூக்கா சுவிசேஷம் 19:10வது வசனத்தில் பார்க்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். இப்படிப்பட்டதான அவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று அந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பிற்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். ஆகவே ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8லே பார்க்கிறோம், பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்படி அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட வேளையிலே மனிதனுடைய பாவத்து நிமித்தம் கர்த்தரோடு வைத்திருக்கிற அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அன்பினால் மரித்ததினாலே அவருடைய அன்பை கல்வாரியில் அது நிரூபிக்கப்படுகிறது. அதன் நிமித்தமாக பாவத்தில் இருந்த மனிதன் கடவுளோடு கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள கிருபை புரிந்திருக்கிறார். ஒரு புதிய சிருஷ்டியாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார். கடவுள் இயேசு கிறிஸ்துவினால் நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்குகிறார். மரணத்தின் நிமித்தமாக தொடர்ந்து 20வது வசனத்தில் படிக்கிறோம், தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று இயேசு கிறிஸ்து உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவனோடு கூட நீங்கள் ஒப்புரவாகுங்கள். இப்படிப்பட்ட ஒப்புரவாகுதலினுடைய ஒரு பணி பொறுப்புகளை ஆண்டவர் இறை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று பவுலப்போஸ்தலர் சொல்லுகின்றார். கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். நீங்கள் எல்லாரும் இப்படி உங்களுடைய வாழ்வை நடத்தி கொண்டு போனால் அது கர்த்தருக்கு விருப்பமற்ற வாழ்வாக காணப்படும். அவரோடு கூட நீங்கள் ஒப்புரவாகுங்கள். அவர் நமக்காக தம்மையே தந்திருக்கிறார் என்று சொல்லி பவுலப்போஸ்தலர் ஜனங்களிடத்திலே எடுத்து கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒப்புரவாகுதலின் ஒரு பணிவிடையை ஆண்டவர் ஒவ்வொரு இறை மக்களுக்கும் தந்திருக்கிறார். அந்த பணிவிடை நிறைவேற்றக்கூடிய ஒரு தூதுவர்கள், அம்பாசிடர்ஸ் என்று சொல்லுகின்ற ஒரு உயரிய பொறுப்பை ஒவ்வொரு இறை மக்களால் பெற்றிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் மக்களை ஒப்புரவாக்குகின்ற ஒரு பணி பொறுப்பு, அவற்றை ஏற்றுக்கொள்கின்ற நாம் அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை அதற்கென்று சொல்லி அந்த ஒப்புரவாகுதலின் பணிவிடைக்கு என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். 3வதாக பார்க்கின்ற பொழுது சுவிசேஷ பகுதியிலே நாம் இன்றைக்கு படித்தோம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் கிறிஸ்துவின் தூதுவர்களான இறை மக்கள் கிறிஸ்துவை சார்ந்து வாழ்தல் மிகவும் அவசியம். கிறிஸ்துவனுடைய தூதுவர்கள் என்று சொல்கின்ற இறை மக்கள் அவர்கள் உலகத்தை சார்ந்து வாழ இயலாது. அவர்கள் தங்களை முற்றிலுமாக நம்பி இருக்க முடியாது. தங்களிடத்தில் இருக்கிற நிலங்கள், பொருட்கள், இவைகளை ஒன்றும் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அனுமதி அவர்களுக்கு இல்லை. ஆகவே கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவையே சார்ந்திருக்க வேண்டும். தங்களுடைய வாழ்வின் கடைசி பரியந்தமும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமை என்று சொல்லி அவரை சார்ந்திருக்க வேண்டும்.
ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவிடைக்கு என்று சொல்லி மக்களை அழைத்த வேளையிலே மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள், வரி வசூலித்துக் கொண்டிருந்தவர்கள், இப்படிப்பட்ட மக்களை அழைத்த வேளையில் அவர்கள் தங்களுடைய பணிவிடைக்கு வைத்திருந்த படகு, வலை மற்றும் பொருட்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுடைய தூதுவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒவ்வொரு இறை மக்களுடைய உள்ளத்திலும் எழ வேண்டியது, நாங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் அவரைத்தான் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வசனத்தில் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு படித்த சுவிசேஷ பகுதியை பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13 வரையிலும் அங்கு பார்க்கும் பொழுது, வழிக்கு பையாவது, அப்பத்தையாவது, கச்சையில் காசாவது நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம், பாதரட்சை எடுத்து செல்லுங்கள், ஒரு தடியை வைத்துக் கொள்ளுங்கள், இரு அங்கி உங்களுக்கு தேவையில்லை, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதலை குறித்து அவர்கள் பிரசங்கித்தார். இதே பகுதியை மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, பொன், வெள்ளி, செம்பு, பை, அங்கி, பாதரட்சை, தடி இவை ஒன்றும் நீங்கள் கொண்டு போக வேண்டாம், வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். தங்கள் உடைமைகளை விட தங்களை அழைத்து அனுப்புகின்ற ஆண்டவரை அனைத்திற்கும் சார்ந்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பி தன்னுடைய தூதுவர்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு அழைப்பை விடுகின்றார். மத்தேயு சுவிசேஷம் 28 பார்க்கும் பொழுது கிரேட் கமிஷனாக பார்க்கின்றோம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசியுங்கள் என்று சொன்னார். உலகத்தின் முடிவு பரியந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆகவே மனம் திரும்புதலின் நற்செய்தியை நீங்கள் அறிவியுங்கள், எனக்கு சொந்தமாக மக்களை மாற்றுங்கள் என்கிற மீறிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இறைமக்கள் சார்ந்திருக்க வேண்டியது கிறிஸ்துநாதரையே சார்ந்திருக்க வேண்டும். பொன்னோ, பொருளோ மற்றும் உறவுகளோ இவைகள் எல்லாம் சார்ந்திருக்க நீங்கள் இயலாதவர்கள், கிறிஸ்துவையே சார்ந்திருக்கிறார். ஆகவே தான் சொல்லப்படி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரையும் விட்டு, உறவுகளை விட்டு, நிலங்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு என்னை சார்ந்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அன்பிற்குரிய இறை மக்களே, நமக்கு தந்திருக்கின்றதான உயரிய பொறுப்பு அம்பாசடர்ஸ், கிறிஸ்துவினுடைய தூதுவர்கள் என்று சொல்லுகின்ற பொருள். இப்படிப்பட்ட தூதுவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு உன்னத பொறுப்பை ஒவ்வொரு இறை மக்களும் பெற்றிருக்கின்ற வேளையிலே நம்முடைய கடமையாக முதலாவதாக பார்த்தோம் நல் வழிகாட்டிகளான கிறிஸ்துவின் தூதுவர்கள், இரண்டாவதாக பார்த்தோம் ஒப்புரவு பணிவிடையாற்றும் கிறிஸ்துவின் தூதுவர்கள், மூன்றாவது பார்த்தோம் இயேசுவை சார்ந்து வாழும் கிறிஸ்துவின் தூதுவர்கள். அவர் இயேசுவை சார்ந்து வாழ அழைக்கப்பட்ட மக்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடிப்போம். ஒரு நல்ல தூதுவர்களாக, நல்ல ஸ்தானாபதிகளாக கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி நாம் வாழ்வோம், அவரை பின்தொடர்வோம். நிச்சயமாக நம்மை ஒரு நல்ல ஸ்தானாபதிகளாக கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்துவார். நம் மூலமாக அனைவரும் அநேக மக்கள் நல்வழியிலே வருவதற்கு, ஒப்புரவாகுதலின் அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு, மூலமாக எல்லாரும் கிறிஸ்துவை முற்றிலும் சார்ந்து வாழ்வதற்கு ஒரு கருவிகளாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மை தொடர்ந்து வசனங்கள் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு கிருபை புரிந்தருவாராக. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்திலிருந்து உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும்
பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்பவர்கள் பெயர்கள்: 17ஆம் தேதி மிஸ்டர் பி விஜயராஜ், மாஸ்டர் அருண் விஜு முத்துநாயகம். 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் சங்கீதா யூஜின்ராஜ். 20ஆம் தேதி மிஸ்ஸஸ் பால் சந்தியா கிங்ஸ்லி கிறிஸ்துராஜன். இவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் திருவசனம்: கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை காண்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். சென்ற வயதில் ஆண்டவர் அவர்கள் வாழ்வில் உடனிருந்து வாழ்வில் ஆசீர்வாதங்களை அள்ளி கிருபையாக நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய வயதின் வாழ்வில் கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் நிறைவாக இருந்து எல்லா நிலைகளிலும் தமக்கள் வெள்ளனோடு வாழ்வதற்கு, நல்ல நன்மைகளை கர்த்தருக்கு அனுமதி பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். நம்முடைய கரங்களிலே இவர்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென். அறிவிப்பு: இவரிடம் நமது திருச்சபை குடும்பத்தில் +2 எழுதிய பிள்ளைகள் 2 பேர் கடந்த நாட்களிலே வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். மிஸ் ரிஷோனா பெர்னார்ட், மிஸ் ரெம்லின் ரெஜி ஆகிய 2 பிள்ளைகளும் +2ல தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருச்சபையின் சார்பில் அவர்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் ஆலயத்திற்கு உற்சாகமாக காணிக்கை கொடுக்கின்ற இறை மக்களாக காணப்படுகின்றீர்கள். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கையை கொடுக்க இப்பொழுது நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்பொழுது நம்முடைய திருச்சபையினுடைய ஊழியங்கள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெறுவதற்கும் அது உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக கீர்த்தனையில் 132ஆம் பாடல் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 132. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே, கவலையில் ஆறுதலும் கங்குலில் அஞ்சோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குலில் அஞ்சோதியும், கஷ்டங்கள் படுக்கையில் கை கண்ட ஔஷதமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே, போதக பிதாவுமன் போக்கினில் வரத்தினில், போதக பிதாவுமன் போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் கூட்டாளியுமன் தோழனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே, ஆன ஜீவ ஆத்மமும் ஆவலும் காவலும், ஆன ஜீவ ஆத்மமும் ஆவலும் காவலும், ஞான கீதமும் சகுரும் நாட்டமும் கொண்டாட்டமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஜெபிப்போம். நேற்றும் என்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கும் எங்கள் அன்பின் இயேசுவே,
பரிசுத்த ஆராதனையிலே பங்கேற்கும் நல்ல வாய்ப்பை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அருளினதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்நாள் ஆராதனையின் ஆரம்பத்திலிருந்து நிறைவு வரையிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அருள் புரிந்தீர். அன்பின் இயேசுவே, ஒவ்வொரு இறை மக்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அன்பு கர்த்தர் ஒவ்வொரு இறை மக்களையும் விசேஷித்தவர்களாக ஆண்டவர் இந்த உலகில் வைத்திருக்கிறேன். நல்ல பொறுப்புகளை ஆண்டவர் தந்திருக்கிறேன். கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்று அழைக்கப்படுகின்றதான ஒரு நல்ல உயரிய நிலைமையிலே ஆண்டவர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போன்று நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். ஸ்தானாபதிகளாக இருக்கும் இறை மக்கள் நல்வழிகளை காட்டுகின்ற கிறிஸ்துவின் தூதுவர்களாக, ஒப்புரவாகுகின்ற பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற கிறிஸ்துவின் தூதுவர்களாக, கிறிஸ்துவோடு கூட முற்றிலும் சார்ந்து வாழுகின்ற ஒரு தூதுவர்களாக காணப்படுகின்றார்கள் என்பதை திருமறை வசனத்திலிருந்து நாங்கள் தியானிக்க கிருபை செய்தீர். நாங்கள் தியானித்த இந்த திருமறை வசனங்களை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு தொடர்ந்து அருள் புரிவீராக. அன்பின் இறை மக்களான அனைவரையும் கர்த்தர் இப்படிப்பட்டதான உயரிய நிலைமையிலே வைத்திருக்கும் பொழுது அனைவரும் அந்த வசனம் சொல்லி தந்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு முற்றிலுமாக தங்களை ஒப்புவித்து இந்த உயரிய பொறுப்புகளை நிறைவேற்றி இறை ஆசிகளை பெற்றுக் கொள்வதற்கும் அநேக மக்களுக்கு ஒரு நற்கருவிகளாக எழுந்து பிரகாசிக்கவும் ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. தொடர் நாட்களில் ஆற்றுகின்ற பணிவிடைகள், போய் வருகின்ற பயணங்கள், குடும்ப வாழ்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்திரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களிலே எங்களை தாழ்மைப்படுத்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் நீங்காத திருவுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக. இருப்பாராக. சமாதானத்துடனும் மகிழ்வுடனும் தொடர்ந்து வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே